ஹலோ யூடியூப், வெல்கம் டு மை ஹைனஸ். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை நிறைய பேருக்கு வண்டி ஓட்டவும் தெரியும். அதனால் ஹவு டு டிரைவ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு நிறைய யூடியூப் சேனல் இப்போ இருக்காங்க. இங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஜெனுவனாக நம்ம டிரைவிங் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக்கு தான். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இமோஷன் தான். என்ன இவன் இமோஷனை பற்றி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நம்ம இமோஷன்ஸ் அது இப்போது எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும், கவலை ஆகட்டும், கோவம் ஆகட்டும், இதை எதையுமே ரோட்டில் காட்டாதீங்க. டிரைவிங் ஹேபிட்டில் ரொம்ப தப்பான விஷயம் இமோஷன்ஸை ரோட்டில் காட்டுறது தான். அதனால் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஆபத்து ஏற்பட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். கோவத்தில் இருக்கும்போது யாராச்சும் சின்ன தப்பு பண்ணது மாதிரி கூட நமக்கு ஃபீல் ஆனாலும் நம்ம டிரைவிங் ஸ்டைல் அது ரொம்பவும் மோசமாக்கும். ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். டிரைவ் பண்ணாலும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்கள். செகண்டாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது கேர்லெஸ் டிரைவிங் தான். கேர்லெஸ் டிரைவிங்னால ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணுறது தான் கேர்லெஸ் டிரைவிங்கோட ஒரு மெயின் ரீசன். தென் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசுகிறது, வாய் பார்க்குறதுனா நம்ம டிரைவிங் கான்சன்ட்ரேஷன் தப்புற மாதிரி வேறு காரை பார்க்குறதோ, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை பார்க்குறதோ, ஏதாவது ஒரு ப்ளைஸை பார்க்குறதோ, இது எல்லாமே உங்கள் டிரைவிங் கான்சன்ட்ரேஷனை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாகவே டிரைவிங் பண்ணும்போது இது மாதிரி உள்ள எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் டிரைவிங்கில் மட்டும் காட்டுங்க. அப்படி ஒரு ஹேபிட்டை வளர்த்திக்கோங்க. தேர்ட் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வைராகி புத்தியோட வண்டி ஓட்டுறது. நான் தான் ரோட்டில் எப்போவும் டாமினேட் பண்ணணும், என்னை யாருமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது, பட் நான் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுவேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டோட வண்டி ஓட்டுறது கண்டிப்பாகவே டிரைவிங்கில் அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஃபோர்த் ரீசன், முன்னாடி போகிற வண்டியோட ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணாமல் வண்டி ஓட்டுறது. முன்னாடி போகிற வண்டி சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணால் பின்னாடி போய் இடிக்க வேண்டியது இல்லாமல் வேறு வழியே கிடையாது. அப்படி போய் இடிக்கிற நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ஓவர்டேக்கிங் பண்ணணும்னு நினைக்கும் போது முன்னாடி போகிறவங்களோட ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க. அதுவும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஃபிஃப்த் பாயிண்ட், லெஃப்ட் சைட் ஓவர்டேக்கிங். உண்மையான எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பட் யூஷுவல் கண்டிஷனில் பெரிய ஒரு தவறு தான். நம்ம முன்னாடி போகிற வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சென்டர் கீப் பண்ணி போகும்போது லெஃப்ட் சைடில் இருந்து திடீர்னு ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறது ஆக்சிடென்ட்ஸை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி. லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணால் அந்த வண்டினால் 3க்கு மேலே வண்டிகளுக்கு பெரிய ஆபத்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே இது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ரெண்டு பிரேஸையும் ஃபால்ட் பண்ணி வண்டி ஓட்டுறதா நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாயிண்ட். இப்படி வண்டி ஓட்டினா நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூலில் இருந்து டிரைவிங் கற்றுக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்க தோணும். ஒரு நல்ல டிரைவருக்கு தெரியும் சைட் மிரரும் சென்டர் மிரரும் டிரைவிங்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, எஸ்பெஷலி சிட்டி டிரைவிங்லையும் ஓவர்டேக்கிங்லையும். சைட் மிரர் ஸ்க்ராட்ச் ஆகும்னு சொல்லி அதை ஃபால்ட் பண்ணி வச்சு வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக நம்ம சேஃப்டிக்காக எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் 7th பாயிண்ட், நைட் டிரைவில் ஹை பீம் ஓவராக யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான். நைட் டிரைவில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக வர ஒரு மெயின் ரீசன் ஹை பீம் போட்டு வண்டி ஓட்டுறதும் தூக்கத்தில் வண்டி ஓட்டுறதும் தான். ஹை பீம் நம்மளை விட நம்ம ஆப்போசிட் வரவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும். தேவைக்கு மட்டும் ஹை பீம் யூஸ் பண்ணி லோ பீம் அதிகமாக யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கள். ஃபாக் லாம்ப்ஸ் இருந்தால் நைட்டில் ஃபாக் லாம்ப்ஸை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹார்ன் யூசேஜ் தான். தேவையில்லாமல் நைட்டில் ஹார்ன் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஜங்ஷன்லேயோ திருப்பத்திலே போகும்போது கண்டிப்பாகவே ஹார்ன் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்மளால் இதனால் தடுக்க முடியும். ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கு ஹார்னுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட், ஒரு ஆன்டிசிபேட்டட் டிரைவிங் ஸ்டைலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான். நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோன்னு முன்னாடியே டிசைட் பண்ணி டிரைவ் பண்ணுறது. ஸோ இதனால் நம்ம டிரைவிங்கில் ஒரு கண்ட்ரோல் நம்மளால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு வளவில் ஓவர்டேக் பண்ணணும்னு திங்க் பண்ணும்போது அங்கே வண்டி வராதுன்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் இனி அங்கே வண்டி வரும்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்போது அந்த டைமில் நம்ம ஓவர்டேக்கிங் அவாய்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வண்டி வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ எப்போவுமே மனசில் வண்டி வரும்னு நினச்சிக்கோங்க. நம்மளோட
நம்மளோட டிரைவிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஒரு நல்ல டிரைவிங் கல்ச்சரை கொண்டு வர முடியும். அதனாலே ஒரு 90% ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட்ஸும் நம்மளால் தடுக்கவும் முடியும். இதுக்கு மேலே நிறைய பாயிண்ட்ஸ் மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை கமெண்ட் பாக்ஸ் வழியாக ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ டிரைவிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வேல்யூபிளாக இருந்தால் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.